ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல 8th சம்மில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஈக்குவேஷனையும் ஒரு சம்மில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க கொஸ்டினை ரீட் பண்ணலாம். Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f dot g dot h is equal to f dot g dot h in each case. So first equation f of x is equal to x minus 1 கொடுத்துருக்காங்க. g of x வந்து 3x plus 1, h of x வந்து x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம் ஒரு வீடியோலையும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிவன்லாம் எழுதிட்டேன். இப்போ வந்து f dot g டாட் ஹச் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா f dot g dot h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து f dot g எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் LHS. ஓகேவா, f dot g என்னது? ஃபஸ்ட்டு f, அதாவது f dot g அப்படின்னா எஃப்க்குள்ள g of x இருக்கிற மாதிரி. இப்போது நம்மளுக்கு என்ன வரும்? f g of x என்னது? 3x plus 1. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு வந்து f of xயில் ஃபஸ்ட்டு எங்கள் முன்னாடி எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட்டுட்டோம். அப்போ வந்து 3x plus 1 minus 1, இந்த மைனஸ் ஒன்று அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு வந்து f dot g வந்து 3xன்னு கிடைக்கும். 3xன்னு கிடைக்கும். அடுத்து வந்து f dot g டாட் h தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது வந்து f dot g நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதாவது இப்போ வந்து 3xக்கு வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும் எப்பயுமே. அடுத்து டாட் h வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, டாட் h என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு நம்ம வந்து ஸ்கொயர், அதாவது எக்ஸுக்கு ப்ராக்கெட் போடணும். ஓகேவா, ஸோ இப்போது f dot gயில் ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட போகிறோம். அப்படின்னா 3x உள்ளே தான் அந்த ஸ்கொயர் வரும். ஓகேவா, அப்போது இஸ் ஈக்குவல் டு 3 into x வந்து 3 into x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம f dot g டாட் ஹச் இது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தானே எப்போயுமே நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ g டாட் ஹச் தான் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, g டாட் ஹச் என்னது? அதாவது g டாட் ஹச் அப்படின்னா ஜிக்குள்ளே h of x இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து பெரிய ப்ராக்கெட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா h of x என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இப்போது g என்ன இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3x plus 1ன்னு இருக்குது. 3x plus 1 அப்படின்னா நம்ம வந்து 3 இந்த எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக தானே நம்ம வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். அப்போது 3x ஸ்கொயர் வரும். ஸோ நம்ம இந்த ப்ளஸ் ஒன்னை மறந்துடக்கூடாது. அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா f டாட் g டாட் h. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது f என்னது? எக்ஸ் மைனஸ் 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸுக்கு தான் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா g டாட் h. அது g டாட் h என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அதாவது மைனஸ் 1 வந்து இங்கே இருக்கிற மைனஸ் 1 நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் ஆகிறப்ப நம்மளுக்கு திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போது ஈக்குவேஷன் 1 பாருங்கள். ஈக்குவேஷன் 1லேயே நமக்கு 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2லேயே நமக்கு 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. அப்போது ஹென்ஸ் அதாவது f dot g dot h is equal to f dot g dot h. Hence proved. இப்படி எழுதிக்கோங்க. இல்லைனா 1 is equal to 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் இந்த சம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.